ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். நாற்பதாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது பட்டினத்து பிள்ளையாரின் திருவொற்றியூர் ஒருபா ஒருபக்து. 11ஆம் திருமுறையில் 31வது பனுவலாக அமைப்பது பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த திருவொற்றியூர் ஒருபா ஒரு பகுது. இது பட்டினத்து பிள்ளையாரின் 5வது நூலாகும். திருவொற்றியூரில் அருள் பாலிக்கின்ற சிவபெருமானின் பொருள் சேர் புகழினை அந்தாதித்துடையில் 10 ஆசிரியப்பாக்களால் அடிகள் பாடினதனால் இது திருவொற்றியூர் ஒருபா ஒரு பகுது என பெயர் பெற்றது. ஒற்றியூர் இறைவனை முன்னிலைப்படுத்தி போற்றி பரவும் இயல்புடையவை இந்த பாடல்கள். அறிதற்கும் உணர்தற்கும் அறியானை சைவ சித்தாந்தம் பேருண்மைகளை எளிதாக தெளிவாக இந்த பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. திருவொற்றியூர் தலம் வடசென்னையின் ஒரு பகுதி. ஆதிபுரி என அழைக்கப்படுகிற தலம். கலியநாயனார் இங்குதான் அவதரித்தார். சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை இங்குதான் மணந்து கொண்டார். ஐயடிகள் காடவர்கோன் முசுகுந்தன் ஆகியோர் இங்கு வழிபட்டார்கள். பட்டினத்தடிகளுடைய முக்திஸ்தலம் இது. அவருடைய பள்ளிப்படை கோவில் இங்குதான் இருக்கிறது. வடலூர் வள்ளல் பெருமானோடு இந்த தலம் தொடர்புடையது. அருள்மிகு வடிவுடையம்மை உடனாய படம்பக்கநாதர் என்னுகின்ற தியாகேசர் இங்குதான் அருளாட்சி செய்கிறார். பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் சோழ மன்னன் எல்லா தலங்களின் படித்தரத்தையும் குறைத்து அனுப்பிய கட்டளை ஓலையில் இறைவன் ஒருவரும் அறியாதபடி ஒற்றியூர் நீங்களாக மற்ற ஊருக்கு இட்ட கட்டளை என திருத்தி எழுதிவிட்டார். ஆகவே இது ஒற்றியூர் என பெற்றது. சப்த விட கணக்கில் சேராத தியாகராஜ ஸ்தலம் இது. பிரளயத்தை மேல் வராமல் தடுத்தமையினால் இது ஒற்றியூர். ஏலேல சிங்கருக்கு மாணிக்கங்கள் கொடுத்தமையினால் இங்கிருப்பவர் மாணிக்க தியாகேசர். வாசுகியை இறைவன் தம்முடன் சேர்த்து கொண்டதனால் இவருக்கு படம்பக்கநாதர் என்று பெயர். மூவருமே இந்த தலத்தை சிறப்பித்து தேவாரம் பாடியிருக்கிறார்கள். இவர் மீது பட்டினத்தடிகள் பாடிய நூல்தான் திருவொற்றியூர் ஒருபா ஒரு பகுது. முதல் பாடலில் சிவபெருமானின் விராட் ஸ்வரூப நிலையை கூறி போற்றுகிறார் அடிகள். நிலமகள் இயல்பாக உடுத்திய அலைகளை கொண்ட கடல் இறைவனின் மேகலையாக இருக்கிறது. திருமுகமாக ஒற்றியூரை கொண்டிருக்கிறார். மின்னலின் பேரொளியை போன்று விளங்குவது இறைவனின் சடை. நிலை பெற்ற இவ்வுலகம் அவனது தலையின் வடிவு. தீ சூரியன் திங்களாகிய 3 கண்கள். விண்மீன் கூட்டம் அவனது குளிர்ந்த முத்துமாலை. விண்ணோர் முதலியோர் வேறொரு இடமாக கொண்டு வாழும் ஆகாயம் அவனது உடல். எண் திசைகளும் அவனது திண்ணிய தோள்கள். அணியுடை அல்குள் அவனே மண்டலமாகும். மந்தமாருதம் அவனது மூச்சு காற்று. மணிமுடி பாம்புகள் அவனது திருவடிகள். குற்றமற்ற ஓசை அவன் வாய்மொழி. தேவர் முதலாக நிலை பெற்ற உயிர்களைப் பேண ஊனமில்லாத ஞானத் தொகுதி அவன் உணர்வு. நெருங்கிய உலகில் நீர்மையும் நிற்றலும் அவனது தொழில். அமைத்தலும் அழித்தலும் ஆங்கு அதன் முயற்சியும் இமைத்தலும் விழித்தலும் அவன் இயல்பாகும் என்று இவை முதலாக இயல்புடைய வடிவினோடு ஒன்றிய பவழத்தின் 2 வகையாகி இருப்பவன். சாத்விகம் ராஜசம் தாமசம் என்னும் 3 குணங்களாகி கருப்பை முட்டை நிலம் வியர்வை என்னும் 4 வகை பிறவித் தோற்றம் கொண்டு அத்திரத்தில் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறி
சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்னும் அறுவகை சமயமோடு பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், தபலோகம், மகரலோகம், சத்தியலோகம் ஆகிய 7 உலகமுமாகி பூமி, நீர், தீ, காற்று, விண், சூரியன், சந்திரன், ஆன்மா என்னும் எண்வகை மூர்த்தியோடு உலக முடிவு அளவு அற்று எவ்வகை அளவில் கூடி நின்று அவ்வகை பொருளாகவும் ஆகி நின்று அனைத்துமாக அவன் உள்ளான் என்று அடிகள் கூறுகிறார். இத்தகைய இறை இயல்புகளை கூறும் அற்புத பாடல் இதோ. இருநில மடந்தை இயல்பினின் உடுத்த பொறுகடல் மேகலை முகமென பொலிந்த ஒற்றி மாநகர் உடையோய் உருவின் பெற்றியொன்றாக பெற்றோர் யாரே நின் பிறக்கம் துண்ணும் நின் தடையே மன்னிய அண்டம் நின் தென்னீன் வடிவே மன்னிய அண்டம் நின் தென்னீன் வடிவே பாலகன் பரிதி பனிமதி தன்னொடும் மூவகை தொடரும் நில் முதல் நேர் நாட்டம் தன்னொழியாரம் தாராகணமே விண்ணவர் முதலா வேறோர் இடமா கொண்டுரை விசும்பே போல நின்னாகம் என் திசை தென்றோள் இருங்கடல் உடையே அணியுடை அல்குல் அவனி மண்டலமே மணிமுடி பாந்தள் நின் காளினை வடக்கே ஒடியாதோடிய மாருதம் உயிர்ப்பே வடுவாவோதை முழுதும் நின்பாய் மொழிவானவர் முதலா மண்ணுயிர் பரந்த ஊனமில் ஞான தொகுதின் உணவே நெருங்கிய உலகினில் நேர்மையும் நித்தலும் சுருங்கல் விரிதல் தோற்றல் நின் தொழிலை சுருங்கலும் விரிதல் தோற்றல் நின் தொழிலே அமைத்தலும் அடித்தலும் ஆக்கதன் முயற்சி அமைத்தலும் அடித்தலும் ஆங்கதன் முயற்சி இமைத்தலும் விழித்தலும் ஆகும் நின் இயல்பே என்றிவை முதலாம் இயல்புடை வடிவினோர் ஒன்று எதுப்புறு வகையாகி ஒன்றியது பொரு இரு வகையாகி முத்திர குணத்து 4 வகை பிறவி பத்திர தைம்பொறி 6 வகை சமயமுடேடுலகாகி 8 வகை மூர்த்தியோடூடிதோறும் ஊழியன் நிறந்தோங்கி எவ்வகை அளவில் கூடி நின்று அவ்வகை பொருளும் நீ ஆகிய இடத்தே. இனி 7வது பாடலில் இறைவனின் எளிமையும் அருமையும் பற்றி கூறுகிறார் அடிகள். அளவு கடந்த பெருமையை கொண்டு விளங்குகிறான் இறைவன். எனினும் உள்ளத்தினின்றும் நீங்காமல் ஒடுங்கி உள்ளான். பூத உடம்புகளை கடந்து சூக்ஷ்ம உடம்பை உடையவன். எனினும் இவ்வுலகம் முழுவதும் அவன் உருவம் வெளிப்படும். அவன் நமக்கு உதவவில்லை என்னும் காப்பாற்ற வேண்டும் என்னும் பெருங்குணம் கொண்டவன். சொல்லிய வகையால் அவன் துணையாக இல்லை என்றாலும் உயிர் தொகுதிகளுக்கு அவனே தலைவன். அனைத்து இடங்களிலும் அவன் நிறைந்துள்ளான். எனினும் வஞ்சனையார்களை அவன் சார்ந்திருக்க மாட்டான். பிறவா பிறவியை, பெருங்கா பெருமையை, துறவா துறவியை, தொடரா தொடர்ச்சியை, நுகரா நுகர்ச்சியை, நுணுகா நுணுக்கினை, அகலா அகர்ச்சியை, அணுகா அணிமையை, செய்யா செய்கையை, சிறவா சிறப்பினை உடையவன் அவன். வெய்யை, தனியை, விழுமியை, நொய்யை, செய்யை, பசியை, வெளியை, கரியை, ஆக்குதி, அழித்தி ஆன பல்பொருள் நீக்குதி, தொகுத்தி, நீங்குதி, அடைதி ஏனையவாகிய எண்ணற்ற பல குணங்களை உடையவன் அவன். இதை எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருவர் சமயத்திலும் மயக்கம் தருவதாக இருக்கிறது. ஆதலின் கொந்தளிக்கும் கடலை ஆடையாக கொண்ட திரு ஒற்றியூரனின் பெருமைக்கு யார் மறுமொழி கூற முடியும்? அவன் தன்மையை அறிவோர் இவ்வுலகில் யாருமில்லை என்கிறார் பட்டினத்தடிகள். இதன் மூலம் அளவு கடந்த சிவபெருமான் தொண்டர்கள் உள்ளத்தில் ஒடுங்கி நிற்பவர் என்றும், உலகம் அவரது உடல், உலகத்தின் உயிர் அவர், எங்கும் இருப்பவர். எனினும் சூதும் வாதும் நிறைந்த மனிதர்களிடம் அவர் நெருங்குவதே இல்லை. எனவே தீய பண்புகள்
நம் மனதில் புகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அடிகள் கூறுகிற பாடல் இது. அவ்வகை பொருளும் நீ ஆகிய இடத்தே அளவினில் இறந்த பெருமையாயினும் எனதுளம் மகள தொடுங்கி நின்றுளையே மெய்யினை இறந்த மெய்யினை ஆயின் பையகம் முழுதும் அடிபனப்படுமே கைபலத்திலை நீ எனினும் காதல் செய்வோர் வேண்டும் சிறப்பொடியாயே சொல்லிய வகையால் துணையலையாயினும் நல்லுயிர் கூட்ட நாயகன் நீயே எங்கும் உள்ளோய் எனினும் வஞ்சனை தங்கிய அவரை சாராய் நீயே ஆகுதான்று பிறவா பிறவியை பெருகா பெருமையை துறவா துறவியை தொடரா தொடர்ச்சியை நுகரா நுகர்ச்சியை நுணுகா நுணுக்கினை அகலா அகற்றியை அணுகா அணிமையை செய்யா செய்கை சிறவா சிறப்பினை வெய்யை தனியை விடிமியை நொய்யை செய்யை பசியை வெளியை கரியை ஆக்குதி அடித்தி ஆன பல்பொருள் நீக்குதி தொகுத்தி நீங்குதி அடைதி ஏனையவாகி எண்ணில் பல்குணம் நினைதோறும் மயக்கும் நீர்மையை ஆதலின் ஓங்கு கடல் உடுத்த ஒற்றையூர் இங்கிது மொழிவார் யாரதாம் இங்கிது மொழிவார் யார் தாம் சொல்நிலை சுருங்கின் அல்லது நின்னியல் அறிவோர் யார் இருநிலத்தே. இப்பனுவலின் இறுதிப் பாடல் இறைவனை தமிழால் அர்ச்சிக்கும் விதமாக அமைந்துள்ளது. காலனை சிதைந்து காலால் உதைத்தவனே போற்றி, மூலத்தொகுதியின் முதல்வனே போற்றி, திரு ஒற்றியூரை உடையவனே போற்றி, அனைத்திற்கும் தலைமையானவனே போற்றி, உன்னை நெருங்குந்தோறும் அமிழ்து போன்றும் சிறப்பவன், வேறு எவ்வகையிலும் ஒப்பிலாத தன்மை கொண்டவன், ஆர்வத்தோடு வணங்குவதற்கு அண்மையானவன், தீராத இனிய சிவை உடைய தேன், வஞ்சமனம் கொண்டோரை மறந்தவன், ஆலகால நஞ்சினையும் அமிழ்தாய் விரும்பியவன், கடலுக்கும் உலகிற்கும் வித்தானவன், கட்டுதலை உடைய வனமாய்ப் புணர்ந்தவன், காண முற்படும் ஒன்பொருளாகவும் கருத்துணை செம்மைக்கு ஆணியாகிய அரண், வெம்மை தன்மை ஆகிய இவைகளின் குணங்களோடு பெண்ணோடு ஆணென்னும் பெயரோய் விளங்குபவன், பொருந்தியோருக்கு வீடு பேரளிக்கும் விளக்கு, திருமால் நான்முகன் வேதியன் சந்திரன் சூரியன் இந்திரன் போன்றோர்க்கு தெய்வம், தேவா போற்றி, அழகா போற்றி, குமரா போற்றி, கூத்தா போற்றி, பொருளே போற்றி என்று உன்னை தழும்பு ஏறும் வரை போற்றுகிறேன். அது அல்லாது இந்நிலத்தில் நான் போற்றுவதற்கு உன்னைத் தவிர வேறு எவரும் இல்லர் என தமிழால் அடிகள் அர்ச்சிக்கும் பாடல் இதோ. இன்னியல் அறிவோர் யாரீரு நீலத்தே காலச்சீரிய கடலோய் போற்றி, மூலத்தொகுதி முதல்வ போற்றி, ஒற்றி மாநகர் உடையோய் போற்றி, முற்றும் ஆகிய முதல்வ போற்றி, அனைத்தோறும் திறக்கும் அமிர்தே போற்றி, இணை பிரிதில்லை ஈசா போற்றி, இணை பிரிதில்லா ஈசா போற்றி, ஆர்வம் ஜெய்பவர் கனியோய் போற்றி, தீவில் இன்சுவை தேனே போற்றி, பஞ்சனை மாந்தரை மறந்தோய் போற்றி, நஞ்சினை அமுதாய் நயந்தோய் போற்றி, விரிகடல் வையக வித்தே போற்றி, விரிகடல் வையக வித்தே போற்றி, புரி உடை வனமாய் உணர்ந்தோய் போற்றி, காண முன்பொருள் கருத்துரை செம்மை காணியாகிய அரணே போற்றி, பெம்மை தன்மை என்றிவை குணம் உடைமையில் பெண்ணோடானும் பெயரோய் போற்றி, மேவிய அவரமை வீட்டினில் படுக்கும் தீபமாகிய சிவனே போற்றி, மாலோய் போற்றி,
மறையோய் போற்றி மேலோய் போற்றி வேதிய போற்றி சந்திர போற்றி தழலோய் போற்றி இந்திர போற்றி இறைவ போற்றி அமரா போற்றி அழகா போற்றி குமரா போற்றி கூத்தா போற்றி பொருளே போற்றி போற்றி என்றுனை நாத்தழும் இருக்க நவிற்றின் நல்லது ஏத்துதற்குரியோர் யாரிரு நிலத்தே நாத்தழும்பிருக்க நவிற்றில் அல்லது ஏத்துதற்குரியோர் யாரிரு நிலத்தே. இவ்வாறு நாத்தழும்பு ஏற போற்றி வழிபடுகிறார் பட்டினத்தடிகள். நாமும் இறைவனை நம் நாத்தழும்பு ஏற போற்றி வணங்கி அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 40ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது பட்டினத்து பிள்ளையாரின் திருவொற்றியூர் ஒருபா ஒரு பக்து. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.